நம்ம பூமியோட நிறை இதுதான். 6 போட்டு அதுக்கு பக்கத்தில் வரிசையாக 24 0 போடணும். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பொதுவாக நம்ம பூமியில் உள்ள ஒரு பொருளோட நிறையை நம்ம அளக்கணும்னா ஒரு தராசு மேலே அதை வச்சு சுலபமாக அளந்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த பூமியோட நிறையே நாம் அளக்கணும்னா அது கிட்டத்தட்ட முடியாத காரியம் மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் அதை நம்ம விஞ்ஞானிகள் சாதிச்சு காட்டியிருக்காங்க. எப்படி தெரிஞ்சு போவாங்க. பூமியோட நிறைய சும்மா தராசில் வச்சு அளந்து பார்க்குற மாதிரிலாம் பார்த்துட முடியாதுன்றதுனால பல ஆண்டுகளாக பல விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகளை பண்ணி நிறைய சமன்பாடுகளை உருவாக்கி அது மூலமாக தான் பூமியோட நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய சமன்பாடுகள்னு சொன்னோடனே ரொம்ப குழப்பமாக இருக்கும் போலலாம் நினச்சிட வேண்டாம். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதை இன்னும் என்னால் எவ்வளவு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நமக்கு மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். மாஸும் வெயிட்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. மாசுன்றது ஒரு பொருளில் எவ்வளவு பருப்பொருட்கள் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது. ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளவு திணிவாக பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதோட நிறை என்ன அப்படின்றத குறிக்கிறது தான் மாஸ். இந்த மாஸை குறிக்கிற யூனிட் தான் கிலோகிராம், கேஜி அப்படின்றது. அப்படின்னா உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறதே தப்பு. இப்போ நான் ஒரு 60 கிலோகிராம் இருக்கேன் அப்படின்னா அந்த 60 கிலோகிராம்ன்றது என்னோட வெயிட் கிடையாது, என்னுடைய மாஸ் தான். அப்போ வெயிட்ன்றது என்னென்னா ஒரு பொருள் மேலே செலுத்தப்படுற ஃபோர்ஸ் தான் வெயிட்டு, விசை தான் வெயிட்டு. வெயிட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஓகே, இப்போது நம்ம பூமி மேலே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பொருள் மேலே இந்த பூமி செலுத்துகிற ஃபோர்ஸ் ஒரு 3 விஷயத்தை பொறுத்து மாறும். ஒன்று அந்த பூமியோட மாஸ், இன்னொன்று அந்த பொருளோட மாஸ், இன்னொன்று அந்த பூமிக்கோட மையத்துக்கும் பொருளோட மையத்துக்கும் இடையில உள்ள தூரம். இதெல்லாம் பொறுத்து வெயிட்டு மாறும். வெயிட்டோட யூனிட் நியூட்டன். எப்படி இந்த வெயிட்டு இந்த 3த்தை பொறுத்து மாறும் இல்லையா? ஆனால் மாஸ் எதை பொறுத்தும் மாறாது, எங்கேயுமே மாறாது. நீங்கள் பூமியில் அளந்தாலும் சரி, நிலாவில் போய் அளந்தாலும் சரி, எங்கே போய் அளந்தீங்கனாலும் மாஸ் ஒன்று தான். ஆனால் வெயிட்டுன்றது அப்படி இல்லை. பூமியோட ஈர்ப்பு விசைக்கு இங்கே ஒரு வெயிட் இருக்கும், ஆனால் நிலவோட ஈர்ப்பு விசை வேறுன்றதுனால அதை விட கம்மின்றதுனால அங்கே ஒரு வெயிட் இருக்கும். அது மாதிரி பிரபஞ்சத்தில் வெவ்வேறு இடத்துல பார்க்கும்போது வெயிட்டு மாறுபடும். ஆனால் மாஸ் எங்கே போய் பார்த்தாலும் நிலையாக இருக்கும், மாறாது. அதுக்குள்ளே உள்ள பருப்பொருட்கள் எப்போதும் மாற போகிறது இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிட்டல? இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம பூமியோட மாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். பூமியோட மாஸ்ன்றதுனால அதை கேபிட்டல் எம் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு நமக்கு 3 விஷயத்தோட 3ஓட அளவீடுகள் தேவை. ஃபஸ்ட்டு பூமி ஒரு பொருளை எந்த அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணி தன்னை நோக்கி இழுக்குது அப்படின்றது தேவை. அதாவது பூமியோட ஈர்ப்பு விசையால், கிராவிட்டியால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு ஆக்சிலரேஷன் கிடைக்குது அப்படின்றது தேவை. அதை ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை ஸ்மால் ஜி அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது பூமியோட மையத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம், அதாவது பூமியோட ஆரம், ரேடியஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதை ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஆறுன்றது ரேடியஸை குறிக்கிறது. அதுக்கு ஏன் ஆர் ஸ்கொயர் வருதுன்னா இது நியூட்டனோட ஈர்ப்பு விதிக்கான சமன்பாட்டிலேருந்து தான் வருது. பூமிக்கும் ஒரு பொருளுக்கும் உள்ள தூரம் கம்மியாக இருக்கும் போது அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதுவே அந்த தூரம் அதிகரிக்கும் போது அந்த ஈர்ப்போட தன்மை குறையும். அதை எப்படி சொல்லலாம்னா அந்த பூமிக்கும் அந்த பொருளுக்குமான தூரம் 2 மடங்கு அதிகமாச்சுன்னா அதோட ஈர்ப்பு 4 மடங்கு குறையும். இதை குறிக்கிறதுக்கு தான் ரேடியஸ்ல ஸ்கொயர் வருது. அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதாவது 2 பொருளுக்கு இடையேயான ஈர்ப்போட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இதை கேபிட்டல் ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3தோட அளவு நமக்கு தெரிஞ்சாலே பூமியோட மாஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதை ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா நாம கண்டுபிடிக்க வேண்டிய மாஸ் எம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஜி ஆர் ஸ்கொயர் பை ஜி, இதுங்களோட அளவீடுகளை இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணாலே நமக்கு பூமியோட மாஸ் கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த ஜி ஆர் ஸ்கொயர் அந்த கேபிட்டல் ஜி இது 3த்தையும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். 1797 ஹென்றி கேவெண்டிஷ் என்ற விஞ்ஞானி இந்த 3ஐயும் பயன்படுத்தி இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி தான் பூமியோட மாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அவருக்கு முன்னாடியே இருந்த பல விஞ்ஞானிகள் பூமிக்கு அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு இல்லையா, ஸ்மால் ஜி, அது என்னன்றதையும் பூமியோட ரேடியஸ் என்ன ஆர் ஸ்கொயர் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால இப்போ அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்ற அந்த கேபிட்டல் ஜி மட்டும்தான். அதோட மதிப்பை அவரே ஒரு தனித்துவமான ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சாரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்மால் ஜியையும் ஆர் ரேடியஸையும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை தெரிஞ்சுப்போம். முதல்ல நமக்கு ஸ்மால் ஜியோட மதிப்பு, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட மதிப்பு வேணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நியூட்டன் சமன்பாடு இருக்கு. எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் 0.5 ஏடி ஸ்கொயர். இந்த சமன்பாடு இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற லெட்டர்ஸோட வேல்யூஸ் தேவை. அதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம கையில் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து கீழே விடுறோம்னு வச்சுப்போம். அந்த குறிப்பிட்ட தூரம் 2 மீட்டர்னு வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த பொருளை கீழே விட்டோம்னா அது எவ்வளவு நேரத்தில் வந்து தரையை தொட்டுச்சு அப்படின்றத ஒரு டைமரில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூஸை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ்ன்றது அந்த பொருள் எவ்வளவு தூரத்தை கடந்து பூமியை வந்து தொட்டுச்சு அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த கடந்த தூரத்தை குறிக்கிறது.
நம்ம 2 மீட்டர் உயரத்துலேருந்து தான் அதை கீழே விட்டோம். அப்போ 2 மீட்டர் தூரத்தை கடந்து அது பூமியை தொட்டிருக்கு. அப்போது எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது யூ. இது ஆரம்பத்தில் அந்த பொருள் என்ன வெலாசிட்டியில் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத குறிக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் அந்த பொருளை நம்ம கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தனால அது ஆரம்பத்தில் ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கு. ரெஸ்ட்லேருந்து தான் அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு. அதனால ஆரம்பம் 0. அடுத்தது ஏ. இது அந்த பொருள் மேலேருந்து கீழே உயரத்துக்கு தேவையான ஆக்சலரேஷனை குறிக்குது. இந்த ஆக்சலரேஷன்றதுனால அதுக்கு ஏன்னு வச்சிருக்கோம். ஆனால் அந்த ஆக்சலரேஷன் எது மூலமாக கிடைச்சதுன்னா பூமியோட கிராவிட்டி மூலமாக, ஈர்ப்பு மூலமாக கிடைச்சிச்சு. அதாவது பந்த கீழ் நோக்கி பிடிச்சி இழுத்து அந்த கிராவிட்டி தான் அப்படின்றதுனால ஆக்சலரேஷன் ஏக்கு பதிலாக ஜி அப்படின்றத, ஸ்மால் ஜி அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது டி. டீன்றது டைம். அது இந்த பொருள் எவ்வளவு நேரத்தில் அந்த தூரத்தை கடந்து வந்து தரையை தொட்டுச்சு அப்படின்றத குறிக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஒரு டைமர் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த டைமரில் அந்த டைம் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டி, அது பயணிச்சுக்கிட்டு வந்திருக்கு அந்த டைம்ன்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்ம போடும்போது இருந்த ஸ்பீடை விட கீழே வர அதோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதை குறிக்கிறதுக்கு அந்த டீக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்க அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அது 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது. இதுதான் பூமியோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மதிப்பு. இப்போ நமக்கு ஜியோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர், ரேடியஸோட மதிப்பு தெரியணும். நம்ம பூமியோட ஆரம் தெரியணும் அப்படின்னா நம்ம பூமியோட மொத்த சுற்றளவு தெரியணும். ஏன்னா நம்ம பூமி வந்து ஒரு கோள வடிவத்தில் இருக்குது. அது ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு தெரியும்னா அதோட மொத்த சுற்றளவு என்னன்னு தெரிஞ்சால் போதும் இல்லையா? அதை தான் அந்த பூமியோட சுற்றளவை கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வை தான் 240 கிமு 240 கிரேக்க விஞ்ஞானி எரஸ்டோதெனிஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. இந்த ஆய்வை செய்யறதுக்கு அவர் நோ ஷேடோ டேவை தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது நிழல் விழாத நாள். இப்படி இந்த நாள் ஒரு ஆண்டுக்கு 2 முறை வரும். பூமியில் உள்ள பொருளோட நிழல் எதுவும் கீழே தெரியாது, விழாது. அந்த நாளை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி ஆண்டுக்கு 2 நாள் தோன்ற இந்த நோ ஷேடோ டேன்றது பூமியோட எல்லா இடத்துல இருந்தெல்லாம் பார்க்க முடியாது. குறிப்பாக அந்த பூமியோட பூமத்திய ரேகை பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியிலையும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூர பகுதிகள்லையும் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை உணர முடியும். அந்த இடத்துல உள்ள பொருட்களோட நிழல் சரியாக அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக தரையில் விழாது. அப்படி ஒரு நோ ஷேடோ டேல அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு குச்சியை ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக நட்டு வச்சிருக்காரு. அவருக்கு அந்த குச்சியோட நீளம் என்ன அப்படின்றது தெரியும். இப்போ அந்த அலெக்சாண்ட்ரியான்ற ஊர் அந்த பூமத்திய ரேகை பகுதியிலேருந்து தள்ளி இருந்ததுனால அங்கே நிழல் விழுந்திருக்கு. அப்படி விழும்போது அந்த நிழலோட கோணம் என்ன, நிழலோட நீளம் என்ன அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமாக அவருக்கு அந்த நிழல் அந்த குச்சியிலேருந்து என்ன கோணத்தில் விழுந்திருக்குன்றது தெரியுது. அது 7.2 டிகிரி அப்படின்ற கோணத்தில் விழுந்திருக்கு. அடுத்தது அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய செயின் அப்படின்ற ஒரு ஊர். அங்கேயும் இதே மாதிரி ஒரு குச்சியை செங்குத்தாக நிறுத்தி வச்சு பார்க்கும்போது அந்த ஊர் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருந்ததுனால அதோட நிழல் எங்கேயும் விழாமல் கீழே அந்த குச்சிக்கு நேராக கீழே இருந்திருக்கு. அப்படின்னா அந்த குச்சி எங்கே நிற்கிதோ அந்த இடம் தான் சரியாக அந்த நிழல் விழக்கூடிய இடமும் கூட. இப்போ ஒரு ஏற்கனவே அலெக்சாண்ட்ரியாவில் வச்சப்போ அந்த குச்சியோட நிழல் வந்து 7.2 டிகிரியில் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த குச்சிக்கும் அப்படியே இந்த சைனில் இருக்கக்கூடிய அந்த குச்சிக்கும் நேராக பூமிக்கு உட்பகுதியை நோக்கி கோடு போட்டோம்னா அந்த 2 கோடுமே பூமியோட மையத்தில் வந்து சந்திக்கும். இந்த கோணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நிழல் விழுந்த கோணத்தை அவர் பயன்படுத்துறாரு. 7.2 டிகிரி இல்லையா? இப்போ அந்த 2 ஊருக்கும் இடையில உள்ள தூரம் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு நபரை அனுப்பி நடந்தே அளக்க சொல்லியிருக்காரு. அந்த தூரம் 800 கிலோமீட்டர் அப்படின்னு காமிச்சிருக்கு. அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா, செயின் இது 2த்துக்கும் இடையில உள்ள 800 கிலோமீட்டர் தூரம் இந்த பூமியோட சுற்றளவோட ஒப்பிடும்போது 7.2 டிகிரி அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ பூமியோட மொத்த சுற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 7.2 டிகிரி 800 கிலோமீட்டரை குறிக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ மொத்த சுற்றளவு 360 டிகிரி அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 360 டிகிரியில் எத்தனை தடவை 7.2 இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இந்த 7.2ஆல் 360 வகுத்தோம்னா 50 அப்படின்னு நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அப்படின்னா 360க்குள்ள 7.2 50 தடவை இருக்குன்னு தெரியுது. அப்போ 7.2ன்ற அந்த ஒரு பாகம் 800 கிலோமீட்டர். அப்போ 800 கிலோமீட்டர்ன்றதை 50 தடவை போட்டோம்னா மொத்தமாக நமக்கு 40,000 கிலோமீட்டர் கிடைக்குது. அப்படின்னா பூமியோட சுற்றளவு 40,000 கிலோமீட்டர் அப்படின்றத அப்போ அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ சேட்டலைட் அனுப்பி நம்ம ஆய்வு பண்ணும்போது 40,075 கிலோமீட்டர் தான் பூமியோட சுற்றளவுன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் கண்டுபிடிச்சதை விட வெறும் 75 கிலோமீட்டர் தான் அதிகம். அப்படின்னா அந்த காலத்திலே எந்தவித எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு குச்சியை மட்டும் வச்சு எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு துல்லியமாக அதை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. சரி, இப்போ கேவெண்டிஷோட ஆய்வுக்கே வருவோம். அவருக்கு இப்போ தேவை ரேடியஸ் தான் இல்லையா? நமக்கு பூமியோட மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு 40,000 கிலோமீட்டர் அப்படின்றது. அப்போ நமக்கு அதில் ரேடியஸ் தான் தேவைங்கும் போது 40,000ல் அதோட ஆரம் என்ன அப்படின்றத கணக்கிடும் போது 6366.19 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு அந்த ஸ்மால் ஜியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அந்த கேபிட்டல் ஜியோட மதிப்பு மட்டும்தான். அது தெரிஞ்சால் பூமியோட மாஸை கண்டுபிடிச்சிடலாம். இதை தான் நம்ம கேவெண்டிஷ் கண்டுபிடிச்சாரு.
இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நிறை மாஸ் கொண்ட எந்த ஒரு பொருளும் அதை சுற்றி உள்ள அந்த ஸ்பேஸ் டைமை வளைக்கிறது மூலமாக ஒரு ஈர்ப்பை உருவாக்கி தனக்கு பக்கத்தில் உள்ள பொருளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். இது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரியன் மாதிரி பூமி மாதிரியான பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் கூட இந்த பந்து மாதிரியான சின்ன பொருட்கள் கூட பொருந்தும். இந்த பந்தும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா அதோட ஈர்ப்பால் அதோட மாசை பயன்படுத்தி இந்த பொருளை இந்த குட்டி பொருளை ஈர்க்க தான் செய்யும். ஆனால் அந்த ஈர்ப்பு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால நம்மளால் அதை உணர முடியறதில்ல. உதாரணமாக இப்போ ஒரு தரையில் ஒரு பெரிய பந்தும் ஒரு சின்ன பந்தும் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பெரிய பந்து இந்த சின்ன பந்தை தன்னோட ஈர்ப்பால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ரொம்ப மைன்யூட்டான ஈர்ப்புன்றதுனால தரையில் ஏற்படக்கூடிய உராய்வால் இந்த பந்து இதை நோக்கி நகராமல் இருக்கும். இப்படி உராய்வால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கேவெண்டிஷ் ஒரு தனியான ஒரு சின்ன அறை மாதிரியான ஒன்றரை ரெடி பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு காற்று கூட உள்ளே பூந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மூடப்பட்ட ஒரு அறையை ரெடி பண்ணுறாரு. அதில் அவர் பார்க்கறதுக்கும் அளவிடுறதுக்காக மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸை மட்டும் வச்சிருக்கிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே மேலே சீலிங்லேருந்து நீட்டாக ஒரு சின்ன நரம்பு மாதிரியான ஒரு கயிறு மாதிரி அமைப்புன்னு வச்சுப்போம். அதுலேருந்து நேராக கட்டி தொங்க விட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்கேலை கட்டி நடுவில் கரெக்டாக சென்டரில் வச்சு கட்டி தொங்க விட்டார். இப்போ அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதோட ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ஒரே அளவு உள்ள ஈய பந்துகளை கட்டிட்டார். இப்போ அந்த ரெண்டு பந்துகளும் அசையாமல் அப்படியே நிற்கும் போது அதுங்களுக்கு பக்கத்தில் எதிரெதிர் திசையில் இந்த சின்ன பந்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பந்தையும் இந்த சைடில் உள்ள சின்ன பந்துக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய பந்தையும் வச்சுட்டாரு. இப்படி வச்சோடனே அந்த பெரிய பந்துகள் அதோட ஈர்ப்பு மூலமாக இந்த சின்ன பந்தை அது நூலில் தான் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்றதுனால ரொம்ப எந்த உலாய்வுமே இல்லாமல் காத்தோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மெல்லமாக அந்த பெரிய பந்தை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத கவனிக்கிறார். இப்போ அந்த பெரிய பந்தை நோக்கி இந்த சின்ன பந்து போகும்போது அது கட்டப்பட்டிருக்கிற ரெண்டுமே அப்படி திரும்புறதுனால அது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரம்புல ஒரு முறுக்கு விசை ஏற்படுது. அதில் ஏற்படக்கூடிய அந்த முறுக்கு விசை என்ன அப்படின்றத ரொம்ப துல்லியமாக கேவெண்டிஷ் அளந்துக்கிறாரு. இந்த பந்துகளுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையால் தான் அந்த முறுக்கு விசை ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால் இந்த ஈர்ப்பு விசைக்கும் அந்த முறுக்கு விசைக்கும் இடையேயான சமநிலையை கேவெண்டிஷ் கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு அந்த சின்ன பந்துகளோட நிறையும் பெரிய பந்துகளோட நிறையும் எவ்வளவு அப்படின்றது ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி அந்த முறுக்கு விசையும் துல்லியமாக கால்குலேட் பண்ணி இந்த பெரிய பந்து அந்த சின்ன பந்தை ஈர்க்கிறதுக்கு எவ்வளவு ஈர்ப்பு விசையை பயன்படுத்தியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். இந்த பெரிய நிறையுள்ள பந்து சின்ன நிறையுள்ள பந்தை எந்த அளவுக்கு விசையில் ஈர்த்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட கேவெண்டிஷ் பூமியோட அந்த பெரிய நிறை எப்படி ஈர்க்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அது மூலமாக பூமியோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட 5.48 மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அப்புறம் வந்த விஞ்ஞானிகள் அந்த ஜியோட மதிப்பு 6.6743 × 10⁻11 nm² கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இப்போ நமக்கு பூமியோட மாஸ் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட மதிப்பு ஸ்மால் ஜியோட மதிப்பும் ரேடியஸ் ஆரோட மதிப்பும் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜியோட மதிப்பும் தெரியும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலாவான இந்த mgr²/g இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் பூமியோட மாஸ் 6 × 10⁻24 கிலோகிராம் அப்படின்றது தெரிய வருது. அதாவது 6 போட்டு அதுக்கு பக்கத்தில் 24 0 போடணும். இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 5.972 × 10⁻24 அதாவது 5972 பக்கத்தில் 21 0 போட்டால் என்ன அளவோ அந்த அளவுக்கு கிலோகிராம் தான் பூமியோட நிறை. இதை இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஆப்பிரிக்க யானை நன்கு வளர்ந்த ஒரு ஆப்பிரிக்க யானையோட எடை 6000 கிலோகிராம். அப்போது அந்த மாதிரி 6000 கிலோகிராம் எடை உள்ள ஒரு ஆப்பிரிக்க யானை மாதிரியே எத்தனை ஆப்பிரிக்க யானைகளை சேர்த்தா பூமியோட நிறை வரும்னா ஒரு செக்ஸ்டில்லியன் யானைகளை சேர்த்தா தான் அந்த நிறை வரும். ஒரு செக்ஸ்டில்லியன்றது 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் 21 0 போடணும். கற்பனை பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. 1 கோடி அப்படின்றதுக்கு 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் 7 0 போடணும். அப்போ 21 0னா எவ்வளோன்னு பார்த்துங்க. இவ்வளவு ஆய்வுகள் இவ்வளவு கணக்கீடுகள் பண்ணி இப்படி தான் நம்ம பூமியோட எடை இந்த அளவு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை ஓரளவுக்கு நான் புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் ஹரிஹரட்சனா.